அதுக்கு பிறகு உயிரிழப்பு அந்த நம்பரும் கூடிக்கிட்டே வருது. அதை தவிர அந்த சம்பவத்தில் அடிபட்டவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க இப்படியாக செய்தி வந்துட்டு இருந்தது. சோஷியல் மீடியா மூலமாக மாண்புமிகு பிரதமர் ஐயாவும் இல்லை ஹோம் மினிஸ்டரோ இதர அமைச்சர்களோ எல்லாரும் கூட இரங்கலை தெரிவித்தோம். ஆனால் நேற்றுக்கு இரவு பிரதமர் ஐயா, ஹோம் மினிஸ்டர் இருவரும் டாக்டர் முருகன் அவர்களையும் என்னையும் பர்சனலாக நீங்கள் போய் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் கூறுறோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறவங்களையும் பார்த்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி நடந்துட்டுருக்கு என்னன்றதையும் விசாரிக்கவும், உடனடியாக தாம் வர விரும்புகிற நிலை இருந்தாலும் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினால எங்கள் 2 பேரையும் பிரதமர் ஐயா அனுப்பி வச்சாங்க. அதே அவருடைய ராத்திரி அவர் சொன்ன அட்வைஸ்க்கு இன்னைக்கு காலையிலேயே நாங்கள் டெல்லியிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்து இறங்கி டைரெக்டாக இங்கே வந்தோம். கலெக்டர் ஐயா எங்களை சம்பவம் நடந்த இடத்தையும் காமிச்சாரு. அதை தவிர ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியவங்க, அடிபட்டவங்க, மூச்சு விட முடியாமல் திணறி ஒரு பதட்ட நிலையில், அதோடு இல்லாமல் அவங்க உடம்பெல்லாம் அடிபட்டு அவங்க உயிர் தப்பிக்கிறதுக்கு மிதிச்சிட்டு ஓடின அந்த சந்தர்ப்பத்தில் உடம்பெல்லாம் காயப்பட்ட பெண், ஆண் எல்லாரும் அங்கே ஹாஸ்பிட்டலில். அவங்களையும் ஒருத்தராக போய் பேசி அவங்ககிட்ட இந்த செய்தியை சொல்லி, அதற்கு பின் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சில பேரை போய் பார்க்க முடிஞ்சது. அங்கே எங்களால் வார்த்தையில் அவங்களுடைய துக்கத்தை வர்ணிக்க முடியாத நிலைமை. அவங்க பேசுறத கேட்டாலே எனக்கு வயரெல்லாம் கலங்குற நிலைமையில அங்கே நின்றுட்டு இருந்தேன். தவிர என்னால் பேசக்கூட முடியல, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. 7 வயது மகனை இழந்த தாய், மனைவியை இழந்த ஒரு 60 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், அதே மாதிரி தன்னுடைய அண்ணனை இழந்த ஒரு பெண், தன் மகனை இழந்த தாய், 2 பேரும் ஒரே வீட்டில். இப்படியாக ஏழை குடும்பங்கள், பெருவாரியாக எல்லாருமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க கதறி அழறத கேட்டால் நம்மளால பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. அவங்க கையை பிடிச்சிட்டு அமைதியாக அவங்க சொல்றத, அந்த பதற்றத்தோடு அவங்க சொல்றது தான் கேட்க வேண்டியது நிலைமை. ஆனாலும் பிரதமர் ஐயா சொன்ன விஷயத்தை அவங்களுக்கு கன்வே பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வர வேண்டிய நிலைமை ஒவ்வொரு வீட்லையும் எனக்கு அந்த அனுபவம் தான் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி நம்ம நாட்டில் எங்கேயும் நிகழக்கூடாது. ரொம்ப பரிதாபமான நிலைமை. அங்க வாய் வார்த்தைக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி ஒரு துக்கம். அவங்க சொன்னது, அவங்களால ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டே அவங்களால மூச்சு விட முடியாத அந்த நிலைமையிலையும் அவங்க பேசினது, இது எல்லாத்தையும் கூட நான் பிரதமர் ஐயாவுக்கும் மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அவர்களுக்கும் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டு சொல்லலான்னு இருக்கிறேன். இந்த விசிட் பியோர்லி அடிபட்டவங்களையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தையும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். இதுல வேற ஒரு விஷயமும் இதுல இல்லை. பியூர்லி நம்ம நாட்டில் நம்ம நாட்டு மக்கள்
ஒரு ஆர்வத்தோட ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம், அதனால வரக்கூடிய நிகழ்வுகள், அதனால வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், இதெல்லாம் தான் மனசை உருக்குது. இதுதான் என்னால் இப்போ கொடுக்க முடிஞ்ச ரிப்போர்ட். ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. பேஷண்ட்ஸும் சொல்கிறாங்க நான் வந்து சேர்ந்த அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நிலைமை அப்படின்னு. அதில் சில பேர் மேஸ்திரியை வேலை பார்க்கக்கூடியவங்க, மேஸ்திரினா பில்டிங் கான்ட்ராக்டில் வேலை பார்க்கக்கூடிய, சிமெண்ட்டு செங்கலோட வேலை செய்யக்கூடியவங்க, கை விரல் ரெண்டும் ஃப்ராக்சர் ஆகிருக்குது. அவங்களுக்கு டெய்லி அவங்களுடைய ஊதியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க குடும்பம். இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரோட விஷயமும் வந்துட்டு இருந்தது. நான் பிரதமர் ஐயா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து உயிர் இழந்தோர் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு 50,000 ரூபாயும் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் அனுப்பக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை இனிமேல் தான் கவனிக்கணுமா அதை பற்றி அப்படின்னு. அதோடு இல்லாமல் கலெக்டர் ஐயாவையும் கேட்டேன் உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது செய்தி தெரியுமான்னு. டிபிடி பற்றி அப்போ அங்கே அவருக்கு செய்தி இல்லைனாலும் இப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு காலையில் தான் இமெயில் மூலமாக ரிக்வெஸ்ட் வந்திருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட் நம்பரையும் விவரமும் கேட்டு அனுப்பியிருக்காங்க, நான் அதை இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே அனுப்பிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு கலெக்டரையே இப்போ சொல்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட பேசிக்கலாம் அதை பற்றி. ஸோ நான் உடனடியாக போய் அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அந்த பணம் டிபிடி மூலமாக போய் சேருதான்னு பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் 2 நாளில் நான் கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போதைக்கு இது என் தரப்புல இருந்து. ஒரு நிமிஷம் இருங்க. நான் எல்லாருக்கும் பொறுமையா சொல்றேன். எதுக்கு பதில் சொல்லணுமோ நான் சொல்றேன், எதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதோ நான் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். ஆனா எல்லாருக்கும் சொல்றேன், தயவு பண்ணி 3 பேர் ஒரே சமயம் 5 பேர் ஒரே சமயம் இப்படி அப்படின்னு பண்ணாதீங்க. ஒன்னா கேளுங்க, நான் எல்லாருக்கும் சொல்றேன். பொறுமையா ஆரம்பிங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் விசாரிக்கணும். மேம், இன்னைக்கு உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தில் போய் பேசுங்க, என்ன சொன்னாங்க? நிறைய 2-3 குடும்பங்களுக்கு நிறைய உங்களுக்கு சொன்னாங்க. இல்லை பிரதானமாக என்ன சொன்னாங்க? வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை இழந்துட்டோம். சில வீட்டில் அவங்க தான் அவங்களுடைய மெயின், அதாவது வாழ்வாதாரம். சில பேர் அவங்க குழந்தை இழந்துட்டாங்க. அப்படியாக அவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றி எடுத்து சொன்னாங்க. பாதிப்பு தொடர்பா தமிழக அரசு மேற்கொண்டு வரும் விசாரணை மற்ற நடவடிக்கைகள் எல்லாமே சரியான முறையில போயிட்டு இருக்க மாதிரி தெரியுதா, இல்ல வேற எதுவும் குளறுபடிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கா? ஆணையம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க, இப்ப சென்னையில போய் சந்திக்க இருக்காங்க. அவங்க தரப்பு கொடுக்கக்கூடிய தரப்புல இருக்கக்கூடிய தகவல்கள் மூலமா நடவடிக்கை இருக்கிறதா ஒரு அறிக்கை சொல்லப்படுது. இதற்கிடையில முதல்வர் வந்து இணையத்துல வந்து தவறான தகவல்களை பறக்க வேணான்ற மாதிரியான ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருக்காரு. இப்ப இந்த 2 நிகழ்வுகளை எப்படி பாக்க? நான் வந்தது அதுக்கோசம் இல்லைங்க. வந்தது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி சொல்லுதா, இல்ல ஒரு ஆய்வு குழு அமைச்சிருக்காங்க, அதை பத்தி இல்லைங்க. பிரதமர் ஐயா தான் வர முடியாத அந்த நிலையில நீங்க இருவரும் போய் மத்திய அரசின் சார்பில் பிரதமர் சார்பில் அவங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பாருங்க, அவங்க நிலையை அறிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்திருக்கோம். சம்பவம் நிகழ்ந்ததை பத்தி அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி கும்பல் நிறைய ஆயிடுச்சு, நம்பர் எதிர்பார்ப்பு, அவங்க ஆர்கனைசர்ஸோட எதிர்பார்ப்புக்கும் மிஞ்சி நிறைய பேர் வந்துட்டாங்க. மேலே பில்டிங் மேலே ஏறினவங்க எல்லாம் கீழே விழுந்தாங்க, அந்த தகர கூரை மேலே நின்றுட்டு இருந்தவங்க கீழே வழுக்கி விழுந்தாங்க, அதுக்கப்புறம் கம்பத்து மேலே விழுந்தாங்க, எலக்ட்ரிசிட்டி போச்சு. அப்படி அன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாம் சொன்னாங்க. நான் காதால கேட்டு அது நான் நிர்ணயிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. நீங்களே 2 கேள்வி கேட்கறீங்க, நான் திருப்பி வரேன். சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிடாரு. குறிப்பா இது தமிழக அரசே விசாரணை செய்து அது போதுமான திருப்திகரமா இருக்காது. இது தமிழக அரசு சார்பான அதிகாரிகள் இது போன்ற பாதுகாப்பு குறைபாடு நிறைய இருக்கிறதுனால சிபிஐ விசாரணை கொண்டு போகணும். அதே போல ஒரு நபர் நீதி ஆணையத்தில் கூட விசாரித்து இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அந்த தூத்துக்குடி ஜிப்போ இதெல்லாம் மேற்கோள் காட்டி காமிக்கிறாரு. இதற்கு சிபிஐ விசாரணை தேவையா? நான் வந்து மத்திய அரசு பிரதம மந்திரியோட ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கேங்க. டாக்டர் முருகனும் என்னோட வந்திருக்காங்க, மத்திய அரசோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா.
ஒரு நிமிஷங்க, இந்த விஷயத்துல ஒரு கட்சியோட தலைவரோ இல்ல இன்னொரு கட்சியோட தலைவரோ இல்ல எங்க கட்சி தலைவரோ ஏதாவது சொல்லியிருந்தா கூட அதை பத்தி நான் பேசுறதுக்கு வரல. அதனால அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். பெரும்பாலான பொதுமக்களோட கருத்து அறிக்கையாக மத்திய அரசு உள்துறை அமைச்சர் கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. நான் அட்லீஸ்ட் நான் இன்னைக்கு பிரதமர் என்ன அங்க போய் நீங்க 2 பேரும் அதை பார்த்து எல்லாரும் தனிப்பட்ட முறையில் பார்த்து பேசுங்க எல்லாம் சொன்ன பிறகு அங்க பேசுறத நான் டெஃபினட்டா போய் ரிப்போர்ட் தானே பண்ணுவேன். டெஃபினட்டா பண்ணுவேன். இப்போ நடந்த இந்த பெரிய இதுக்கு அப்புறமா இது மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து கூட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் இல்லாத அரசியல் கட்சி கூட்டங்கள் இந்த மாதிரியான ஒரு இழப்பு நடக்கவே இல்லை. 40 பேர் இருந்தது கோவில் அந்த மாதிரி விஷயம் நடந்தது. இது தொடர்பா மத்திய அரசு தலையிட்டு நிறைய சில ஒழுங்குமுறைகளை செயல்படுத்தணும்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும்பொழுது இது மாதிரி அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மத்திய அரசு சார்பாக ஏதாவது அழுத்தம் கொடுக்கும். நான் அதுக்குதான் முதல்லயே சொன்னேங்க, இனிமே நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்லை, நம்ம நாட்டுல எங்கேயும் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது அப்படிங்கறத நான் கிளியரா முன்னே வைக்கிறேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் சொல்றது என்னன்னா, அவர் கேட்ட கேள்விக்கும் அதுதான் பதில். நாங்க இருவரும் இங்க பார்த்து ஒவ்வொரு மக்களும் எங்ககிட்ட சொன்னதை கச்சிதமா போய் அங்க சொல்லதான் போறோம். புரோட்டோகால் ஏதாவது சரியா இது மாதிரி நடத்துறதுக்கான ஒரு எஸ்பிக்கோ கலெக்டருக்கோ பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா இனிமே இது நடக்காம இருக்க நடவடிக்கைகளை இனிமே இப்படிதான் செய்யணும், இந்த இடங்கள் இருந்தாதான் கூட்டம் நடத்தணும், இல்லைன்னா நடத்தவே கூடாது அப்படின்ற வழிமுறைகளை ஏற்படுத்துறது. நீங்க சொல்றது புரியுதுங்க, நான் போய் அங்க ரிப்போர்ட் பண்றேன், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாப்போம். சரி மேம், இந்த ஆக்சிடென்ட்ல ஒரு நிமிஷம்ப்பா. Sir, ma'am, just wanted to request you. There's been a lot of political noise, especially from all parties, regarding a tragic incident such as this. As a Union Finance Minister, as a woman, or as a common public yourself, what would you want to say to people who are making new noise out of something tragic that happened? No, I don't know how I can classify one as noise and another as a view. Everybody's opinion is important, but I'm not here to judge which is noise and which is not. One. Second, on these sort of sensitive matters, voices will come, people's opinions will come, and anxiety and anger will come. We cannot say this is right and that's wrong. We'll have to hear everybody and post that whoever does whatever, hope it's for the welfare of the people. That's all I can observe. But the politics is being played here, ma'am. Lives have been lost. Lives have been lost. All of us agree lives should not be lost. And beyond that, I'm not in a position to add anything more to your comment. Ma'am, there is an allegation that this was due to the intelligence failure of the police. That the police should have anticipated that these much of crowd would have gathered. Looking at the previous campaigns of the TVK leader, what is your opinion on this? Well, as I said, I have not come here to assess that, or even to review that, or even to question that, or even to say what I've heard is complete information, therefore I can pass a verdict on that. I've come here, as I said, Dr. Murugan and myself have been sent by the Honorable Prime Minister to go and meet with people who are all aggrieved. And that's all I can comment on and report back on. You've met a lot of people who've been affected now. What are they telling you? Are they directing their anger at one particular, what are they telling you? Where is the anger? I'm happy to say that each one of you all have been with me there. In fact, against much odds. In fact, I would say, using this opportunity, I was telling you to be careful because everybody is walking with camera like this backwards. And behind 1 or 2 people, there is a lady reporter, which is yourself. I was very worried about that. And therefore, coming to the point, all of you all have been with me, all through, with your mic and with your camera. I would ask you to go back and play it all back for yourselves. You'll know what each one said. Instead of me mouthing it and instead of me saying it in one way or the other, and then for you to, pull one line saying, oh, but those people didn't say that, finance minister said it. No. Please, you have recorded it all. You've got the camera. Play it back. Go to your offices. Play it back. You'll hear it. TVK transfer thing has been already fixed, or you have an No. Announcement for the direct transfer has been made by the Honorable Prime Minister. So much for people who have lost lives. So much for people who are in the hospital. Now it's for the district administration to send the account numbers at the earliest so that those monies can reach the affected parties. For them to be speedy is what I can request.
so that the collector can send the numbers today itself. And both of us as ministers in the Union Cabinet will certainly go back and speed it up. Suggestions or thing you can give to the state government too On what? on such incidents? No, I would say you send the account numbers first. No, that incident like this incident should not happen in the future. is No, what I you say. have not come on that job. My job is very clear. I have come to meet up with the affected. மேம் 40 பேர் இறந்திருக்காங்க. அரசு அதிகாரிகள் யார் மேலுமே நடவடிக்கை எடுக்கலையே மேடம். எஸ்பி மேலயோ கலெக்டர் மேலயோ யார் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது என்ன மேம்? நான் சொன்ன மாதிரிங்க, நான் வந்தது இதில் அஃபெக்ட் ஆன குடும்ப உறுப்பினர்களை, அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் படுத்துட்ருக்கவங்கள அவங்களெல்லாம் பார்த்து பிரதமர் ஐயாவுடைய அனுதாபங்களையும் அவருடைய வாக்குறுதி, அதாவது நான் உங்களோட இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா கஷ்டம் வந்ததுன்னா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த வாக்குறுதியும், பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து ஃபண்ட் ரிலீஸ் ஆகிட்டுன்றதை அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கும் இந்த வாய்ப்பு உபயோகிச்சு. மீதி விஷயத்தில் நான் இப்போ கமெண்ட் பண்ணக்கூடிய பொசிஷனில் இல்லை. லேட்டர் ஆன் ஒப்பீனியன் இருக்கலாம், பட் இப்போ எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணு ஒரு நிமிஷங்க. கேட்டவங்களே திருப்பி கேட்காம மீதி கேட்கறவங்கள கேட்கணும். ஒரு நிமிஷம் வரேன் உங்ககிட்ட. நீங்க கலெக்டர் அண்ட் அபிஷியல்ஸ் அவங்க யாரெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தாங்க அவங்க எல்லாருமே மீட் பண்ணிருக்கீங்க. அப்புறம் டிவிகே சைடு என்ன சொல்றாங்கன்னா பாதுகாப்பு வந்து கம்மியா வழங்கப்பட்டதாகவும் நாங்க கேட்ட போலீஸ் போஸ்ட் கொடுக்கல, நாங்க கேட்ட இடம் கொடுக்கலன்னு. நீங்க கேட்க வரைக்கும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எதுவும் பண்ணல இல்லைங்க. நான் நீங்க சொல்ற மாதிரி இப்போ நீங்க இன்னொரு தரப்போடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்க. எனக்கு இவங்க சொன்னதை நான் காதால் கேட்டுக்கிட்டேன். நான் இங்க 2 பட்சம் 3 பார்ட்டி 4 பார்ட்டி எல்லா பார்ட்டியும் கேட்காம நான் அதை பத்தி காமெண்ட் பண்றது சரியானது இல்லை. அதனால நான் இப்போ அதை பத்தி காமெண்ட் பண்ண முடியாது. இவங்க சொன்னதை நான் கேட்டுக்கிட்டேன். பட் வந்தது முக்கியமா இறந்தவர்களுடைய குடும்பத்தையும் அடிப்பட்டவங்களையும் பார்க்கறதுக்கு தான் வந்தேன். இதெல்லாம் நான் ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு வரல. Both of you have asked. Anybody else? Yes. Now, there's been a lot of demand for CBI inquiry into this incident. You have visited all the places. You are very senior position. Do you think it's a fit case to be handed over to CBI Center?